உண்மையான பக்தியும் உயிர்களெடுத்து அன்பும் உயிர்களெடுத்து இரக்கமும் எந்த மனிதனுக்கு இருக்கிறதோ அந்த மனிதன் எந்த ஆலயத்திலும் வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அன்பு இருக்கின்ற நெஞ்சங்களில் இறைவனே வந்து குடிகொள்வான். ஆலய வழிபாடு என்பது முதல் நிலையாக இருந்தாலும் அதற்குள் செய்கின்ற வழிபாடு என்பதுதான் ஒரு மனிதனுடைய இறுதி வழிபாடு. அப்படியான ஒரு வழிபாட்டிலே இருந்த சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் மகனாக வந்து பிறந்தார் திருஞான சம்பந்தர். அந்த திருஞான சம்பந்தர் 3 வயதிலே பாடலை பாடக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஆற்றலை பெற்றிருந்தார். தந்தையோடு அன்றைக்கு சீர்காழியம்பதியிலே இருக்கக்கூடிய தோணியப்பர் ஆலயத்திலே வந்து தந்தை குளத்திலே குளித்துக் கொண்டிருக்கிறார். குழந்தை மேலே இருக்கிறது. குழந்தை அன்றைக்கு அழுதது. நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த குழந்தை என்பது பசியால் அழுதது என்று. ஒரு குழந்தை பசியால் அழ வேண்டும் என்பதற்காக இறைவனுடைய திருவருட் கருணையினால் ஒரு குழந்தை பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது எல்லா மானுட பிறவியில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளும் பசி எடுத்தால் அழும். ஆனால் இந்த குழந்தை அழுததற்கு காரணம் இந்த மண்ணில் சைவம் மீண்டும் தழைத்தோங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்காக அன்றைக்கு தோணியப்பரை பார்த்து இந்த குழந்தை அழுதது. இந்த குழந்தைக்கு ஞானத்தை ஊட்ட வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு விடையிலே ஏறி உமையவளும் பெருமானும் வந்து ஒரு தங்க கிண்ணத்திலே ஞானப்பாலை கொடுத்தார்கள். அந்த ஞானப்பாலை குடித்த அந்த குழந்தை பாட ஆரம்பித்து விட்டது. அந்த குழந்தை எந்த பள்ளியிலும் போய் பயிலவில்லை. இறைவனுடைய கருணை இருந்தால் ஒரு சாதாரண மனிதன் கூட தெய்வ நிலைக்கு உயரலாம் என்பது திருஞான சம்பந்தர் வாழ்க்கை என்பது நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவர் பாடுகிறார். முதல் பாடல் 12 திருமுறைகளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் பாடல் திருஞான சம்பந்தர் பாடிய பாடல். ஆனால் காலத்திலே முந்தியவர் திருநாவுக்கரசர். அவருக்கு முன்னால் பிறந்தவர் திருநாவுக்கரசர். ஆனால் 81 வயது வரை வாழ்ந்த திருநாவுக்கரசரை முதன்மைப்படுத்தாமல் நம் சமயம் 16 வயது வரை வாழ்ந்த திருஞான சம்பந்தரை முதன்மைப்படுத்தினோம். காரணம், திருநாவுக்கரசர் இந்த மண்ணிற்கு வந்ததற்குரிய காரணம் வினை பயன் பொறுத்து இந்த மண்ணிலே பிறந்தார். கைலாய மலையிலே ராவணன் அந்த கைலாயத்தை தூக்குகின்ற பொழுது அவன் சிவபெருமானிடமிருந்து தப்பிப்பதற்காக அதற்குரிய உபாயத்தை சொன்னவர் வாகீச முனிவர். அந்த வாகீச முனிவர் தான் திருநாவுக்கரசராக மருளீக்கியாராக இந்த மண்ணிலே வந்து பிறந்தார். ஆனால் திருஞான சம்பந்தர் எந்த வினை பயன் பொருட்டும் இந்த மண்ணில் வந்து பிறந்தவர் கிடையாது. நாமெல்லாம் வினை பயன் பொறுத்துத்தான் இந்த மண்ணிலே வந்து பிறந்திருக்கிறோம். அது நல்லது செய்திருந்தாலும் சரி, தீமை செய்திருந்தாலும் சரி, அதற்கேற்ப பிறவி என்பது கண்டிப்பாக நிச்சயம். அந்த இருவினை பயன் பொறுத்துத்தான் இந்த மண்ணுலகிற்கு வந்தோம். ஆனால் திருஞான சம்பந்தர் எந்த வினை பயன் பொருட்டும் இந்த மண்ணில் பிறக்கவில்லை. அவருக்கு முன்னால் ஒரு பிறவியும் கிடையாது. முன்னால் ஒரு பிறவி இருந்தால் அவருக்கு வினைப்பயன் என்பது இருந்திருக்கும். அவர் நேரடியாக இறைவனால் இந்த மண்ணிற்கு வருவிக்க உற்றவர். காரணம், அந்த காலத்தில் இருந்த சமயங்களில் இருந்த பழக்க வழக்கங்கள் என்பது இந்த மனிதர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கின்ற வழியாக இல்லாத காரணத்தினால் இறைவனுடைய திருவரு கருணையின் பொருட்டு திருஞான சம்பந்தர் இந்த மண் உலகிற்கு வந்தார். அதனால்தான் அவரை முதலாம் இடத்திலே நாம் வைத்ததற்கு காரணம், அவர் வினை பயன் அற்றவர். அதனால்தான் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீர்களே ஆனால் அவர் எதை எதை கேட்டாரோ அதையெல்லாம் இறைவன் உடனடியாக கொடுத்தார். கை வலிக்கிறது என்று பாடுகிறார் என்பதற்காக பொற்றாளம் கொடுத்தார். பொற்றாளம் வாங்கியதில் அந்த பொற்றாளத்திலே ஓசை வராது என்ற காரணத்தினால்
உமையவள் அதற்கு ஓசை கொடுத்தார். அதனால் அவளுக்கு ஓசை கொடுத்த நாயகி என்று பெயர். முத்து பந்தரை கொடுத்தார், பல்லக்கை கொடுத்தார். கேட்பதற்கு முன்னாலே எல்லா பொருள்களும் கிடைத்தது திருஞான சம்பந்தருக்கு. காரணம் அந்த வினை பயன் அற்ற தன்மைதான். நாமெல்லாம் கூட இறைவனிடம் போகிறோம், எல்லாவற்றையும் கேட்கிறோம். கேட்பதையெல்லாம் அவன் கொடுத்து விட்டால் இறைவனுக்கு இந்த உலகிலே மரியாதை இருக்காது. நாம போய் ஒரு பொருளை கேட்கிறோம், கேட்ட உடனே அந்த பொருள் கிடைச்சிடுச்சுன்னா அந்த பொருள் மீதான ஈர்ப்பு என்பது நமக்கு இருக்காது. ஒரு பொருளை 100 முறை நாம் கேட்டு கேட்டு பெறுகின்ற பொழுதுதான் அந்த பொருளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதிற்குள் வரும். அதனால்தான் இறைவன் யார் கேட்டாலும் அவனுடைய வினை பயனை கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் அவனுக்கு எந்தெந்த பொருள் சேர வேண்டுமோ அதெல்லாம் காலம் அறிந்து அவனுக்கு கொடுக்க வேண்டியதை நிச்சயமாக கொடுப்பான். இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் இங்கு தடுத்து நிறுத்தவிட முடியாது. இறைவன் தடுக்க நினைப்பதையும் இங்கு யாராலும் கொடுத்து விட முடியாது. உனக்கு என்ன கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்பது இறைவனுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் எந்த நேரத்தில் யாராருக்கு எதை தர வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி சரியான நேரத்திலே இறைவன் நமக்கு தருவான். இப்ப குழந்தை அழுதது, அந்த குளத்தின் கரையிலே உட்கார்ந்து கொண்டு அழுதது குழந்தை. எதற்காக அழுதது? இந்த மண்ணிலே சைவத்தினுடைய பெருமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் அழுதது. அழுத குழந்தைக்கு உமையவள் ஞானப்பால் பொற்கிண்ணத்திலே கொடுத்தாள். கொடுத்த உடனே அந்த குழந்தை பாட ஆரம்பித்தது தோடுடைய செவியன். அவங்க தந்தையார் வந்து கேட்கிறார், வாயெல்லாம் பால் ஒழுகி கொண்டிருக்கிறதே, உனக்கு யார் பால் கொடுத்தது? நம்ம வீட்டு குழந்தைங்கன்னா 3 வயசுல யார் கொடுத்தாங்கன்றதுக்கு உரைநடையாதான் சொல்லி இருக்கும். அங்க பக்கத்துல போன ஒரு அம்மா கொடுத்தாங்க, இல்ல ஒரு ஐயா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனால் நமக்கு தேவாரத்தில் முதல் பாடலாக இறைவனுடைய அருட்கருணையோடு முதல் வார்த்தையே சிவபெருமானில் தான் தொடங்குகிறது. தோடுடைய செவியன் விடையேறி. எனக்கு பால் கொடுத்தது யாருன்னா, ஒரு காதிலே தோடினை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமான் விடையேறி ஓர் தூ வெண்மதி சூடி. அவனை நான் பார்த்தேன், அவன் எப்படி இருக்கான்னா தலையில வெண்மதி சூடி இருக்கிறான். அந்த மதியானது சந்திரன் சொல்றோம். சந்திரன் வந்து தான் செய்த ஒரு தவறு, குரு துரோகத்தை செய்தவன் சந்திரன். குரு பத்தினியிடம் தவறான முறையில் நடந்து கொண்ட காரணத்தினால் அந்த குருவினால் சாபம் பெற்றவன் சந்திரன். அந்த சாப விமோசனம் பெறுவதற்காக சிவபெருமானுடைய காலடியில் வந்து விழுந்தவன். அந்த வந்து விழுந்தவனை மன்னித்து தன் தலையிலே சூடிக்கொண்டான். ஆக இறைவன் யார் தவறு செய்து அந்த தவறினை உணர்ந்து அவனிடம் மன்னிப்பு கேட்பார்களே, ஆனால் அவன் திருவடிக்கு மட்டுமல்ல அவன் திருமுடியிலும் சூட்டிக் கொள்வான் என்பது இது ஒரு உதாரணம். ஓர் தூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி. காடுடைய சுடலை பொடி பூசினா தன் உடல் முழுக்க திருநீற்றை அணிந்து கொண்டிருக்கிறான். உலகிலே பிறந்த எந்த மனிதனும் ஒரு நாள் கூட ஆலயத்திற்கு செல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம். அது அவனுக்கு செல்வ செழிப்பு இருக்கிற என்ற காரணத்தினால், அவனுக்கு எந்த ஒரு இறைவனும் தேவைப்படாத காரணத்தினால் அவன் எந்த கோயிலுக்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே தேவைக்கு மேல் இருக்கிறது என்றால் அவன் ஏன் கோயிலுக்கு போகிறான்? குடும்பத்திலே ஏதாவது ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் நடக்கக்கூடாது ஏதாவது காரியம் நடந்து விட்டால் தான் ஒரு மனிதன் ஆலயத்திற்கு செல்வான். தேவைக்கு அதிகமாக அவனுக்கு பொருள் இருக்கின்ற பட்சத்திலே அவன் எந்த கோயிலுக்கும் செல்ல மாட்டான். ஆனால் என்றைக்கு இருந்தாலும் அவன் மயானத்திற்கு சென்றே ஆக வேண்டும். அந்த இடத்திற்கு செல்கின்ற காரணத்தினால்தான் சிவபெருமான் நீ வாழ்கின்ற காலத்திலாவது என்னை வந்து நீ பார்த்ததில்லை, ஆனால் நீ எவ்வளவு பிழை செய்திருந்தாலும், நீ எத்தனையோ தவறுகள் செய்திருந்தாலும், நீ கடைசியில் என்னிடம் வருகின்ற பொழுது எல்லாவற்றையும் பொறுத்து
உன்னை நான் எனக்குள் ஐக்கியப்படுத்திக் கொள்கிறேன் என்பதற்காகத்தான் ருத்திரனாக சிவபெருமான் சுடலையிலே இருக்கிறார். சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன். கள்வன் என்று சொன்னால் திருடன் என்று பெயர். ஒரு காதலியினுடைய மனதை ஒரு காதலன் திருடிக் கொள்வான். ஒரு மனைவியினுடைய மனதை கணவன் திருடிக் கொள்வான். இங்க திருஞான சம்பந்தர் சொல்கிறார், என் உள்ளம் கவர் கள்வன். இந்த இடத்திலே கள்வன் என்பது மேன்மைப்படுத்தப்பட்ட சொல். நான் பிறந்ததே அவன் அருளால். இன்றைக்கு என் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பது அவனுடைய கருணை. என் உள்ளம் கவர் கள்வன், ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த. ஏடுடைய மலரான் என்று சொன்னால் நமக்கெல்லாம் ஏடுகளை தயாரித்து கொடுப்பவன் பிரம்மன். அவனுடைய மனைவி அமர்ந்திருப்பது தாமரையிலே. தான் செய்த தவறுகளுக்காக ஒரு முறை பிரம்மாவை முருகப்பெருமான் சிறைபிடித்தார். பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் தெரியாத காரணத்தினால் பிரம்மனை படைப்பு தொழிலை நிறுத்த செய்து அவனை சிறையிலே கொண்டு போய் அடைத்தார் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுடைய அந்த தண்டனையிலிருந்து காப்பாற்றி விட்டவர் சிவபெருமான். பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாத காரணத்தினால் சிறை புகுந்தான் பிரம்மன். அவனை மீட்டெடுத்தவன் சிவபெருமான். அந்த ஏடுடைய மலரால் முனைநாள் பணிந்தேத்த, அப்படி தவறு செய்த அவனுக்கும் அருள் செய்த. இதெல்லாம் 3 வயசு குழந்தைக்கு எதுனா தெரியுங்களாங்க? இவ்வளவு செய்திகளும் யோசித்து பார்க்கணும். நம்ம தோடுடைய செவின்னு சொல்லுது, தலையில சந்திரனை சூடி இருக்கிறான்னு சொல்லுது. நமக்கெல்லாம் இறைவன் ஒரு நாளும் அந்த காட்சியை கொடுக்கவில்லை. ஞானிகளுக்கு மாத்திரம் அந்த காட்சியை கொடுத்தார். திருநாவுக்கரசரும் பார்த்திருக்கிறார் சிவபெருமானை, மாணிக்க வாசகரும் பார்த்திருக்கிறார், சுந்தரரும் பார்த்திருக்கிறார். அவர்களுக்கு இருந்ததெல்லாம் ஞான கண்ணாக இருந்த காரணத்தினால் அவர்களெல்லாம் பார்க்க முடிந்தது. நாம் இன்னும் இந்த ஊனக்கண்ணிலிருந்து விடுபடாத காரணத்தினால் இறைவன் நமக்கு இன்னும் காட்சி கொடுக்கவில்லை. ஏடுடைய மலரால் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. பீடுடைய பிரம்மாபுரம், அதாவது ஊழி காலத்திலே இந்த உலகம் அழிந்தாலும் அழியாமல் ஒரு பகுதி இருக்கிறது என்றால் அது தத்துவத்திலே சுழுமுனை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சுழுமுனையாக இருக்கக்கூடிய ஊர் எதுவென்றால் தோணிபுரம் என்று அழைக்கப்படுகின்ற சீர்காழி. இந்த பிரளய காலத்திலே எந்த ஒரு பகுதி மாத்திரம் அழியாது என்றால் திருஞான சம்பந்த பெருமான் பிறந்த அந்த சீர்காழிதான் ஊழி காலத்திலே மூழ்காமல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால்தான் அதற்கு தோணிபுரம் என்றே பெயர், கழுமலம் என்று பெயர், பிரம்மபுரம் என்று பெயர். வீடுடைய பிரம்மாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றே. இந்த முதல் பாடல் தான் நம்முடைய தேவாரத்தினுடைய முதல் பாடலாக இருக்கின்றது. இந்த பெருமான் எந்தெந்த நோக்கங்களை கையில் எடுத்து இந்த மண்ணுலகிலே ஒரு 100 ஆண்டு காலம் எல்லாம் வாழ்ந்து சாதனை செய்யவில்லை, 16 ஆண்டு காலம் வாழ்ந்து செயற்கரிய சாதனைகளை எல்லாம் இந்த மண்ணிலே செய்து நம்மையெல்லாம் இன்றைக்கு வழி நடத்தி செல்கிறார் என்றால் இன்றைக்கு சைவமானது மேலோங்கி இருக்கிறது. இப்ப நாங்கெல்லாம் சைவத்தை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் அன்றைக்கு திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசரும் இந்த மண்ணுலகில் அவதரிக்கவில்லை என்றால் இன்றைக்கு நீங்கள் நெற்றியிலே பூசுவதற்கு திருநீர் அணிவதற்கு கூட உரிமை இல்லாதவர்களாக நாம் ஈடுபட்டு இருப்போம். காரணம், அன்றைய நாளிலே அந்த சமணம், பௌத்தம், ஆசிவகம், ஆறுகதம் என்ற சமயங்கள் மொத்தமாக ஒரு போர்வை போல இந்த மண்ணை, இந்த தமிழகத்து மக்களிடம் ஊடுருவி இருந்தது. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய சைவத்திலே முதல் நாயன்மாராக இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையாரை நாம் முதலிலே வைத்திருக்கிறோம். அதே சிவபெருமான் கைலாயம் வருகின்ற போது காரைக்கால் அம்மையாரை நம்மை வேணும் அம்மைகான் என்று சொன்னார். ஏனென்றால் அவனுக்கு தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது. அப்படிப்பட்ட அவன் ஒரு மானுட பிறவி எடுத்த ஒரு பெண்ணை தன்னுடைய துணைவியாராக இருக்கக்கூடிய பார்வதியிடம் சொல்கிறார்,
நம்மை பேணும் அம்மைகான் என்றார். அதாவது எனக்கு மட்டும் அம்மை அல்ல, எனக்கு அம்மையாக இருந்தால் உனக்கு மாமியார். ஆனால் நம் இருவருக்குமே அம்மை என்றால் அது காரைக்கால் அம்மையார் தான். இந்த ஒரு பாக்கியம் வேறு எந்த சமயத்திலும் ஒரு மானுடனுக்கு இந்த அளவிற்கு உரிமை கொடுக்குமா என்றால் சந்தேகம். மானுடன் தான், இறை தூதர் தான். அந்த இடைப்பட்ட அந்த வெளிப்பாடு என்பது, அந்த தூரம் என்பது மற்ற சமயங்களிலே இருக்கும். இங்கு இறைவனுக்கும் மனிதனுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. ஒரு சாமானிய மனிதன் கூட இறைநிலையை அடையலாம் என்று நம்முடைய சைவ சமயம் நமக்கு சொல்கிறது. நமக்கு கடவுள் என்ற ஒருவர் தேவைப்படுகிறார். நமக்கு வாழ்வில் துன்பங்கள் ஏற்படுகின்ற போதெல்லாம் அது கல்லாகத்தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் போய் அந்த கல் என்று நினைக்கின்ற ஒரு பொருளிடம் நாம் சொல்கிறோம். அந்த மந்திரங்களால் உயிரூட்டப்பட்ட அந்த கல் நம்முடைய துன்பங்களை எல்லாம் கேட்கிறது. அதற்கு தீர்வு கொடுக்கிறதோ இல்லையோ, நம்முடைய கஷ்டங்களை நம்முடைய உறவினர்களிடம் நாம் சொல்ல முடியாது. சொன்னால் அவன் நம்மை ஏளனமாக நினைப்பான். தான் பெற்ற பிள்ளைகளிடம் போய் சொல்ல முடியாது. தான் பெற்ற மகளிடம் போய் தன் கஷ்டத்தை சொல்ல முடியாது. சொன்னால் அதுவே நமக்கு பலவீனமாக அமையும். அதனால்தான் நாம் கோயிலுக்கு சென்று இறைவனிடம் நம் வாழ்வில் ஏற்படுகின்ற துன்பங்களை எல்லாம் அவனோடு பகிர்ந்து விட்டு வருகின்ற பொழுது ஒரு மன நிறைவு நமக்கு கிடைக்கிறது. கோயிலை விட்டு வெளியே வந்தவுடனே நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் இறைவனிடம் சொல்லிவிட்டோம், அவன் அதை தோளில் சுமந்து நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பான் என்கின்ற எண்ணம் நமக்கு மேலோங்குகின்ற காரணத்தினால் நம் மனம் கொஞ்சம் லேசாகி விடுகிறது. நமக்கு கடவுள் ஒருவன் தேவைப்படுகிறான். எதற்காக தேவைப்படுகிறான் என்றால், ஒரு களிமண் இருக்கிறது ஒரு இடத்திலே, இன்னொரு இடத்திலே குயவன் இருக்கிறான். இந்த மண்ணானது ஒரு மண் பாண்டமாக மாறணும், ஒரு மண் குடமாக மாறணும். இப்ப மண்ணு மண்ணாக இருந்தால் எந்த பலனும் கிடையாது. குயவன் குயவனாக இருந்தாலும் எந்த பலனும் கிடையாது. இந்த மண்ணை நன்றாக நீர் விட்டு அதை அழுக வைப்பான். ஒரு அழுகிய வாடை வருகின்ற பொழுதுதான் அந்த மண்ணானது பக்குவ நிலைக்கு வந்து விட்டது என்று பொருள். அந்த பக்குவ நிலைக்கு உருவாக்கி அந்த மண்ணை இந்த குயவன் ஒரு மண் பாண்டமாகவோ மண் குடமாகவோ செய்கிறார். மண் மண்ணாக இருந்தால் நமக்கு எந்தவித பலனும் கிடையாது. இப்படி மண்ணாக இருக்கக்கூடியதுதான் நம் உடல். இந்த மண்ணாக இருக்கக்கூடிய உடலை என்ன பண்றான்னா இறைவன், அந்த குடம் என்கின்றது மாய பொருளாக இருக்கிறது. இப்ப மண்ணை பார்த்த உடனே இந்த மண்ணிற்குள் குடத்தை காட்டு என்றால், உங்களில் யாராவது அந்த அழுகிய மண்ணுக்குள் குடத்தை காட்ட முடியுமா? யாராலும் குடத்தை காட்ட முடியாது, மண்ணைத்தான் காட்ட முடியும். இந்த மண் என்பது ஒரு குடமாக மாற்றி அமைக்கின்ற வேலையை குயவனாக இருக்கிற சிவபெருமான் தான் செய்ய முடியும். இதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மண்ணிற்கு இறைவன் உருவம் கொடுத்து இதற்கு ஒரு பெயரினை வைக்கிறார். இது ஒரு மண் குடம் என்று அப்பொழுதுதான் இது உருப்பெறுகிறது.